நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறாரு. இப்போ நாம் நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாததும் தேவனோட கிருபை. நமக்கு ஜீவன் தந்து நம்ம இவ்வளோ நாள் அப்பா உயிரோடு இருக்கிறது ஏசப்பாவோட கிருபை. நம்ம இந்த வருடம் தொடக்கத்தில் நம்ம கூட இருந்தவங்க நிறையா பேர் இப்போ நம்ம கூட இல்லை. இப்போ நம்ம தேவனுக்கு, நமக்கு ஜீவன் தந்த தேவனுக்கு, நம்ம பாவத்தை நீக்கின தேவனுக்கு நம்ம நன்றியை சொல்லுவோம். இன்னொரு டைம் இந்த ஒரு சரணத்தை மட்டும் நம்ம பாடி ஏசப்பாக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த பாடலுக்குள்ளே போகலாம். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ரெண்டாவது பாடல் நம்மளை கர்த்தர் இந்த மட்டும் காத்து வழி நடத்தின தேவனுக்காக நம்ம பாடி துதிக்க போகிறோம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசென்னை ரட்சித்த நான் ஆடி பாடுவேன். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசென்னை ரட்சித்த நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே.
வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர் மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே எங்கள் மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 பெந்தெகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு பெந்தெகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாய் இறங்கி வரங்களினாலே நிரப்போம் இன்று வல்லமையாய் இறங்கி வரங்களினாலே நிரப்போம் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் 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 உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடட்டும் தகப்பனே நன்றி 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 தகப்பனே ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா உச்சிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே
செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. உச்சிடுமே உங்கள் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. உச்சிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. உச்சிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. உச்சிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வம்சமான எவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. வம்சமான எவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாழம் கொண்டு சென்று நீந்தச் செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாட்களில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே.
கதறுவது போல ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க வல்லமையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் இந்த காலை வேளையில் எங்களை நிரப்புவீராக. உங்களுடைய அன்பினால் நீர் எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை நிரப்பி அனுப்புவீராக. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், மண்ணோடு ஒட்டியுள்ள என்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. Love you Jesus. சொல்லுவோமே, நீர் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களை நினைக்கிறவர் ஆண்டவரே. நீர் எங்களை வாழ வைக்கிறவர் அப்பா. நீர் எங்களை அதிசயமாய் நடத்துகிறவர். எங்களுக்கு பலன் கொடுக்கிறவர். எங்களை உயர்த்துகிறவர் ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாததாய் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுவோமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. எபினேசர் நீதானையா,
வேளையில தடைகளை அப்புறப்படுத்தி போடும்படியாக அவர் நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். சொல்லுங்க. உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சோர்ந்து போன நேரங்கள் உண்டு. நான் சோர்ந்து போன நேரங்கள் உண்டு. நீங்கள் அழுத நேரம் உண்டு. உங்களுடைய வேதனையின் வேலைகளில் அவர் உங்களோடு இருக்கிறார். நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், நல்ல நண்பராய், நல்ல சிநேகிதராய், நல்ல சகோதரனாய் வழி நடத்தினாரே. சொல்லுங்க. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீர். குறைவோடு நாம் வந்திருக்கிறோமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அப்பா, என்னுடைய குறைவை நீர் நீக்கி போடுங்க. ஆண்டவரே, என்னுடைய குறைவை நீர் மாற்றி போடுங்க. அப்பா, அப்பா உம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் அப்பா நிறைவாக்குகிற தெய்வம் நீர். ஆண்டவரே, அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறுபடியும் சொல்லுங்க. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீர். ஊழியம் செய்வதற்கு போதுமான பலத்தன் நீதம் என்னுடைய குடும்பம் நடத்துவதற்கு உங்க தேவைகளுக்கு எவ்வளவோ குறைவுகள் வந்தது உண்மைதான். எவ்வளவோ தரித்திரங்கள் வந்தது உண்மைதான். எவ்வளவோ ஹல்லேலூயா தேவைகள் வந்தது உண்மைதான். ஆனாலும் எங்களை ஒரு குறைவில்லாமல் மீதம் எடுக்க உதவி செய்தீரே. எங்களால் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய ஈவு ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபை. ஹல்லேலூயா. மீண்டும் மீண்டும் எடுக்க செய்தீர். கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, சத்தமா கோடி கோடி இன்னும் போல முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு ஹல்லேலூயா வல்லமையோடு, முழு அன்போடு அப்பா நன்றி என்று சொல்லுங்க. அவருடைய கிருபை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய தயவு உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய இரக்கம் உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு ஹல்லேலூயா, அவருடைய கல்வாரி அன்பு, அவருடைய மாறாத அன்பு ஹல்லேலூயா, அவருடைய அரவணைக்கிற அன்பு ஹல்லேலூயா, அவருடைய குறைவில்லாத அன்பு ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஹல்லேலூயா அவர் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா. ஆமென். நன்றி சொல்லுங்க. மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா.
நீர் எங்களை நினைத்து நடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை அப்பா உம்முடைய நன்மையினால நினைத்து அல்லேலூயா. நம்ம நின்றபடியாக ஜெபம் பண்ணிடலாம். நம்ம குடும்பத்தின் சமாதானத்திற்காக, பாதுகாப்பிற்காக, ஆரோக்கியத்திற்காக, தொழிலுக்காக, வேலைக்காக, பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக, நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட எல்லாத்துக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணலாம். சிஸ்டர் பாக்கியா முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவன் தாமே அப்பா, இந்த ஆராதனை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் சோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பங்களுக்குள்ள நல்ல சமாதானத்தை தேவன் தாமே அப்பா நீர் கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா நானும் என் வீட்டாருமோ கர்த்தர் உண்மையே நாங்கள் சேவிக்கிற தேவன் தாமே அப்பா நீ இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா பிள்ளைகளை எப்படியாக வளர்க்குறோம் என்று தேவன் தாமே அப்பா எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் முதலாவது உங்களை தேட அப்பா கீழ்ப்படி அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல விசேஷத்தை ஞானத்தை நீங்கள் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ராஜா. போகையிலும் வரிகளும் தேவனை ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா சபைக்கு வர வயதானோர் அப்பா சிறு பிள்ளைங்க பெரியோர் எல்லாரையும் உமது கரங்களில் கொடுக்குறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. எல்லா தேவைகளும் தேவன் தாமே அப்பா சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா கையிட்டு செய்கிற தொழில்களை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு வேலைகளிலும் தேவன் தாமே அப்பா நீர் அவங்களோட இருக்கணுமாய் ஜெபிக்கிறோம். மேல் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வேலையை தேவன் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பம் எல்லாவற்றுக்கும் நீரே தலைவலாக இருந்து அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா மீதி வேலையும் உமது கரங்களில் கொடுக்குறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு நீர் எங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சிறுவர்கள் வசனம் சொல்ல நேரம். சிறுவர் முன்னதாக வந்து வசனம் சொல்ல. எல்லாரும் அமரலாம். பாடுங்க, சத்தமா பாடுங்க. பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21. ஆமென். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாக நடப்பேன். எப்பொழுது என் வீட்டிலே வருவேன். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகரம் செய்ய வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடாத இதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை ரகசியமாய் அவதூறு செய்கிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னுடைய வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். உத்தமமாய் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டிற்குள் இருப்பதில்லை. பொய் சொல்கிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இல்லாதபடி வேறு அற்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரும் அதிகமாகவே சங்கரிப்பேன். சங்கீதம் 101. ஆமென். Praise the Lord. The Lord is a God who avenges, O God who avenges, shine forth. Rise up the judge of the earth, pay back proud of the earth. The Lord is the wicked. How long, Lord, will the wicked? How long, Lord, wicked be just plan? Psalm 94:1-3. நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனை பிரகாசியும். பூமியின் நியாயாதிபதியை நீர் எழுந்து போய் பொறுமைக்காரருக்கு பதிலளியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரையும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரையும் களி கொண்டிருப்பார்கள். சங்கீதம் 94:1-3. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33.
யோவான் 15:10-12. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஜபத்தாலேயே உறுதியாய் தரித்திருக்கிறேன். ரோமர் 12:12. யோவான் 15:13-15. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள், ஆனால் என் சிநேகிதா இருப்பீர்கள். நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆமென். சங்கீதம் 34:1-3. கர்த்தரை நான் எக்காலத்தையும் சோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மாவை மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அது கேட்டு மகிழ்வார்கள். என்னுடைய கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நம் ஒரு நிமித்தம் அவருடைய நாமத்தை துதிப்போம். ஆமென். யோவான் 15:16-18. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு செய்யும்படியாக ஆமென். யோபு 9:10. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். திடமாய் கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. Praise the Lord. The righteous will never be uprooted, but the wicked will not remain in the land. From the mouth of the righteous comes the fruit of wisdom, but a perverse tongue will be silenced. The lips of the righteous know what finds favor, but the mouth of the wicked only know what is perverse. Proverbs 10:30-32. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. நீதிமான்களுடைய பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஞானத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே வேத வசனங்களை ஆண்டவரே அப்பா இருதயமாக பலகையில ஆண்டவரே அவங்க எழுதி கொள்ளும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிற வசனங்கள் ஆண்டவரே அவங்களுக்கு பசுமரத்தை ஆணை போல ஆண்டவரே இருதயில் பதியத்தக்கதான கிருபையை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒன்றும் வீணாய் விருதாய் போகாத படிக்க ஆண்டவரே அப்பா அந்த வசனத்தோடு ஏற்றுக்கொண்டு தேவனோட பிள்ளைகளாய் ஆண்டவரே அவங்க நடக்கையிலும் பேச்சிலும் செயல்களிலும் வெளிப்படுத்தும்படியாய் தகப்பனே நீர் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவும் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாரும் போய் உட்காரு. இந்த வாரம் இப்போ வரப்போகிற வாரத்தில் யார் கல்யாண நாள் பிறந்த நாள் காணுகிறவ யாராவது எழுதுங்க. கல்யாண நாள் பிறந்த நாள் யார் பிறந்த நாளா? சரி முன்னாடி அப்புறம் வேறு யாரும் இல்லைங்களா? சரி கலையர் சிஸ்டர் கலையர் வந்து ப்ரே பண்ணாங்க. சோத்ரம் தகப்பனே அப்பா இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி ஐயா. தேவனே அப்பா உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களெல்லாம் கூட்டி சேர்த்தமைக்காக நன்றி தகப்பனே. எல்லா காரியங்களிலும் உமது நாமம் மகிமைப்பட உதவி செய்ததற்காக நன்றி ஐயா. எல்லா நேரத்தில் பிரசன்னத்தால் நிரப்பியதற்காக நன்றி சாமி. இதோ இந்த நேரத்தில் செம்மொழி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா தகப்பனே பிறந்த நாளை காண உதவி செய்ததற்காக நன்றி ஐயா. தேவனே அப்பா உமக்குள்ள அவள் ஜீவிக்கணும், உமக்குள்ள அவள் வளரணும் ஐயா. பார்க்கும்போதே மற்றவங்க யார் பார்த்தாலும் இவ கிறிஸ்துவ பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு பிள்ளைகளை நீர் உமக்குள்ள வளர வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனே வேதம் வாசிக்கணும், வேதத்தின்படி நடக்கணும் ஐயா. ஜெபம் பண்ணணும் ஐயா சாமி. தேவனே அவள் ஜெபிக்கும் போது நன்மைகளை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா செம்மொழி வேதம் வாசிப்பது மட்டும் அல்ல தேவனே, வேதம் வாசித்து அதை தியானிக்கணும் ஐயா, அதன்படி நடக்கணும் ஐயா. தகப்பனே பிள்ளையை
உதாரத்துவமாய் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா, உமது நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளை காண செய்ததற்காக நன்றி. இனியும் பிள்ளைகளை உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். படிப்பிலும் சரி, எல்லா காரியங்களிலும் பிள்ளையை உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமது நாமம் மகிமைப்படட்டும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும் ஐயா. தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக வேதம் வாசித்தது போல தகப்பனை தாயன் கனம் பண்ண உதவி செய்யுங்க ஐயா. கட்டாயம் எங்கள் ஜபத்தை கேட்டு பிள்ளையை ஆசீர்வதிப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சோத்திரம். இந்த நேரத்தில் சிஸ்டர் ரீட்டாவுக்காக ஜெபிப்போம். தேவனே அப்பா, உமது நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. தேவனே அப்பா, நீ நல்லவர் நல்லவர் ஐயா. உம்மை மட்டுமே நம்பி இருக்கிற எங்களுக்கு நீரே எல்லாமுமா இருப்பதற்காக நன்றி ஐயா. தகப்பனே அப்பா, நாங்கள் உமது தழும்புகளால் குணமானோம் சாமி. அதுபோல நானே பரிகாரியாகிய கர்த்தர்ன்னு சொன்னீர் ஐயா. உண்மையே நம்பி இருக்கிறோம் ஐயா. உண்மை நம்புகிறவள் யாரும் வெட்கப்பட விடமாட்டீங்க ஐயா. உண்மை நம்புகிறவன் செழிப்பான்னு சொன்னீரே ஐயா. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன் சொன்னீர் ஐயா. தகப்பலே இந்த நேரத்தில் சிஸ்டர் ரீட்டாவை உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுகிறப்பா. எந்த வியாதியாக இருந்தாலும் உம்மால் நீக்க முடியும் சாமி. நீர் நல்லவர் ஐயா, எங்கள் குடும்ப மருத்துவர் ஐயா. தகப்பலே உண்மையே நம்பி இருக்கிற எங்களுக்கு நீரே எல்லாமுமா இருப்பதற்காக நன்றி ஐயா. தகப்பலே எங்களை எவ்வளவே வியாதிகள் இருந்து குணமாக்கினீங்கப்பா. இங்கே நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது உமது கிருபை தகப்பனே. அந்த கிருபையால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா, அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அவங்களை சாட்சியாய் எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் எல்லாம் சபையாராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி. கொடுத்துட்டீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்கள் விசுவாசத்தை நீ அபிவிருத்த பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு மட்டுமே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஏன் சந்தோஷமா இருக்கீங்க? எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தரை ஆராதிக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டோடைய சமூகத்திற்கு நம்ம எப்போல்லாம் வரணுமோ அப்போல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா. எவ்வளவோ பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் வரும்பொழுது அது ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. முகத்தை பார்த்து சொல்லுங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, என்னுடைய எல்லார் கண்களையும் மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக. அப்பா ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு பேசுவீராக. ஹல்லேலூயா. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காட்டுவீராக. எங்கள் மீது உம்முடைய கண்ணை வைத்து நீர் ஆலோசனை சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. பரத்திலிருந்து எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா அதான் ஆமென். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் என்னுடைய பிரசங்கத்திற்கு போவதற்கு முன்பதாக நான் ஒரு கேள்வியோடு இதை நான் ஆரம்பிக்கிறேன். இழந்து போனதை தேடவும். நிறைய பேர் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய இழந்து போன அனுபவங்கள் உண்டு. நிறைய பேர்கிட்ட கேட்டால் நம்ம சொல்லுவோம், நம்முடைய சந்தோஷத்தை நம்ம இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய சுகத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய பணத்தை இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய பெயரை இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய மதிப்பை இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை இழந்து போயிருக்கலாம்,
நீங்கள் நம்பினவர்களை இழந்து போயிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இழந்து போன அனுபவத்தோடு நாம் இந்த வேலையில் கடந்து வந்திருக்கலாம். அவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தேடி ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்களை தேடி ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்களை விசாரிப்பதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாய், எல்லாருக்கும் நிறைய தாய்மார்களாக இருக்கிறோம். நமக்கு பிள்ளைகள் இருக்குது. நம்முடைய பிள்ளை ஒன்று காணாமல் போயிட்டுனா நம்ம எப்படி தேடுவோம்? காலையிலே வீட்டிலேருந்து வெளியே போன பிள்ளை சாயங்காலம் நைட்டு வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கூலுக்கு போன பிள்ளை வீட்டுக்கு வரலன்னா என்ன பண்ணுவோம்? தேடுவோம். ஐயோ, பிள்ளைக்கு அப்படி ஆயிருக்குமோ, இப்படி ஆயிருக்குமோ, என்ன ஆச்சோ, ஏதாச்சோ, பஸ்ஸில் போயிருக்குமே, கீழே விழுந்திருக்குமோ, யாரும் எதுவும் நம்ம பிள்ளைங்களை பண்ணியிருந்திருப்பாங்களோ, இப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய தேடுவோம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அந்த பிள்ளைய பார்க்குற வரைக்கும் நம்மளால நிம்மதியாகவே இருக்க முடியாது. நானும் கூட என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு நான் கூப்பிட்றதுக்காக நான் போவேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் ரொம்ப நேரம். எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டு என் பிள்ளைங்க வரலன்னா எனக்கு பயமாயிரும். ஐயோ, பிள்ளை என்ன செஞ்சோ தெரியலையே, பிள்ளை பாத்ரூமில் போய் விழுந்திருக்குமா, இல்லை இந்த பிள்ளைய அடித்து போட்டிருக்குமா, இதெல்லாம் யோசிப்பேன் நான். இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க பிள்ளைங்க வராட்டி நான் உள்ளவே போயிருப்பேன். ஆனால் உள்ளே விட மாட்டாங்க. நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். நம்ம பிள்ளையை இழந்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் மனுஷன் இந்த உலகத்தில் படைக்கிறாரு. சிருஷ்டிப்பில் மனுஷனை ஆண்டவர் படைக்கிறாரு. படைச்சு ஏன் ஆண்டவர் மனிதனை படைத்தார்? நான் பேசுறது தூக்கம் வருதா? நான் மெதுவாக பேசுறதுனால. ஏன் ஆண்டவர் மனுஷனை படைச்சார்? அவரை ஆராதிக்கும்படியாக. வெரி குட். இன்னும் க்ளோஸாக வரணும்னு எதிர்பார்க்குறேன் நான். அவரை ஆராதிக்கும்படியாக. நம்ம வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக, நம்ம ஆவிக்குரிய விதங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அவரோடு உறவாடும்படியாக, அவரோட தினமும் பேசுறதுக்காக ஆண்டவர் மனிதனை படைத்திருக்கிறார். நம்மை படைத்ததன் நோக்கம் ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். அந்த அளவுக்கு மனிதனை ஆண்டவர் அவர் சாயலாய் உருவாக்கினார். நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு நம்மளை மாதிரியே நம்மளை விட உயர்ந்து வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் மற்ற பிள்ளைய நம்ம நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் எல்லாருக்காகவும் எல்லா மனுஷரையும் ஆண்டவர் நேசிச்சதுனால ஆண்டவர் மனிதனை தமது சாயலாக உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதில் ஒரு கொஸ்டினை கேட்குறாரு பாருங்க, 3வது அதிகாரத்தில். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய்? இந்த வசனத்தில் நம்ம கொஞ்சம் நல்லா தியானிச்சோம்னா ஆண்டவருடைய இந்த வார்த்தை, கேள்விகள் மிகவும் மங்கலாய்ப்பாய் காணப்பட்டது. ஏன் சொன்னா, ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்ட நிலையா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அவ்வளவு நாள் தான் படைத்த மனிதனிடத்தில் ஆண்டவர் தினமும் வந்து தினமும் உறவாடிட்டு சந்தோஷமா போய்கிட்டு இருக்கிறாரு. தினமும் வராரு, மனுஷனோட, தான் படைச்ச மனுஷனோட பேசுறாரு, விளையாடுறாரு, எல்லாம் பண்றாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா இப்போ அவரால் அதை முடியலை. ஏன்னா மனுஷன் அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்காம, கீழ்ப்படியாமையில பாவம் செஞ்சதுனால மனுஷனோடு அவரால் உறவாட முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் பாவத்தோடு அவர் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. அதனால மனுஷனோடு அவரால் உறவாட முடியலை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா மனுஷனுடைய அன்புக்காக அவர் ஏங்குகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அவருக்கு பெரிய ஏமாற்றமாய் காணப்பட்டது. ஐயோ, ஏன் சாயலா, நான் மனுஷனை சிருஷ்டித்தனே, என்னோட என்னோட நாசியிலேருந்து சுவாசத்தை ஊதி அவனுக்கு நான் ஜீவனை கொடுத்தேனே, இப்போ அவனோட என்னால் உறவாட முடியலையேன்னு சொல்லி
ஆண்டவர் மிகவும் வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் பைபிள் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா தெரியும், அந்த உறவுக்காக, மனிதனுடைய உறவுக்காக ஆண்டவர் ஏங்கி நின்றார். இழந்து போன அந்த உறவை ஆண்டவர் சரி செய்வதற்காக, அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக நாம் இன்று ஆராதிக்கிறோமே, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுக்கிறார். என்னை வாழ வைப்பதற்காக, உங்களை வாழ வைப்பதற்காக, அவரோடு நாம் இணைக்கப்படுவதற்காக அவருடைய ஜீவனையே ஆண்டவர் நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை கொடுத்தார். ஏன் தெரியுமா? இழந்து போன நம்மை மீட்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போன அந்த உறவை ஈடு செய்வதற்காக தேவன் தம்முடைய குமாரன் என்றும் பாராமல், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மீது கொண்ட அன்பிற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி ஹல்லேலூயா நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த கால வேளையில இழந்து போனதை, இந்த வசனம் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சகையுவை குறித்து நம்ம வாசிக்கும் போது இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் அதற்கு போக விரும்பலை. இழந்து போன காரியங்களை ஆண்டவர் சரி செய்யும்படியாக இந்த காலை வேளையில வந்திருக்கிறார். எதெல்லாம் நம்ம இழந்து போனோமோ நம்ம வாழ்க்கையில, அதையெல்லாம் ஆண்டவர் இரண்டத்தனையாக, நாலத்தனையாக, நூறத்தனையாக திருப்பி தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவதாக, இழந்து போன பலனை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இழந்து போன பலன், இழந்து போன பலன். அவ்வளவுதானா உங்களை சத்தம்? யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கு நீங்க எந்த பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களோ, நீங்க இழந்து போனதை ஆண்டவர் மறுபடியும் திரும்ப இரண்டத்தனையாக கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் சாட்சி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், டைம் இல்லாதனால நான் சொல்லலை. ஆனாலும் நான் சொல்லிடுறேன். என்னுடைய சரீரத்தில் 2 மாதமா பயங்கரமான சரீரத்தில் சுகவீனமாக இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் போக போக எனக்கு அது பயமாயானது. நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அழுது ஜெபிச்சேன். ஆண்டவரே, என்ன ஆக போதோ தெரில, என் பலனெல்லாம் நான் இழந்துருவணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. எல்லா பிளட் டெஸ்ட்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கலக்கமாக இருந்துச்சு. ஜெபிச்சோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர், நேற்று தான் ரிசல்ட் வந்து எல்லாமே கிளியர் ஆச்சு, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார், நடந்தாலும் சோர்வடை. எல்லாம் சொன்னாங்க, 40 வயசுக்கிட்ட ஆக போகுது, ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு அந்த நோய் வந்திருக்கும், இது வந்துடும், இது வந்துடும், அது வந்துடும். நாங்கள் ஒன்றுமே வரல. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இறந்து போன பலனை உங்களுக்கு தருவார். நம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். உலகம் சொல்லும், உனக்கு வயசாயிடுச்சு, உன்னால அது முடியாது, நீ இழந்து போயிருவ பலனை. 60 வயசாயிடுச்சா முதுகு வலி வந்துடும், கால் வலி வந்துடும், கை வலி வந்துடும். இதெல்லாம் உலகம் சொல்றது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைவீர்கள். நமக்கு வயசாக வயசாக பலன் வரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக ஓடுவோம். சொல்லுங்க, இன்னும் அதிகமாக ஓடுவோம். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக வேலை செய்வோம். ஆமென். ஏன் சொன்ன, ஆண்டவர் இழந்து போன பலனை நமக்கு திருப்பி தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசியுங்கள் நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம். நியாயாதிபதிகள் 16:28. என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம சிம்சோனை குறித்து பார்க்குறோம்.
சிம்சனுடைய கதை உங்கள் எல்லாத்துக்கும் சம்பவம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சிம்சோன் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர். ஆமென், ஹல்லேலூயா. சிம்சோனுக்கு ஆண்டவர் அவருடைய பிறப்பிற்கு முன்பதாகவே சிம்சோனை வேறு பிரித்தார். ஹல்லேலூயா. அவங்க அம்மா அப்பா சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க, நீ ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன், ஆண்டவருக்கென்று நீ பரிசுத்தமாய் வாழக்கூடியவன், ஆண்டவருக்கென்று நீ பெரிய காரியங்களை செய்ய நீ அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி சிம்சோனுடைய தாயும் தகப்பனும் அவனை வளர்க்கிறார்கள். ஆனால் அவனுடைய வாலிப வயதை வந்ததுக்கப்புறம் அவன் தன்னுடைய பாதையிலே ஒரு தடுமாற்றத்தை அவன் பார்க்கிறான். அவன் தடுமாறுகிற ஒரு அனுபவமாய் காணப்பட்டது. அவன் போய்கிட்டு இருக்கிற பாதையிலிருந்து அவன் வேறு விதமாய் அவனுடைய இச்சையினாலே அநேக பாவங்களை செய்கிறவனாக மாறினான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது சிம்சோன் என்ன பண்ணான்? தன்னுடைய பலத்தை இழந்து போகிறான். கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்யும் பொழுது சிம்சோன் தன்னுடைய பலத்தை இழந்து போகிறான். ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலையும் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத நம்ம செய்யும் பொழுது, கர்த்தர் செய்யாத அப்படிங்கிறத நம்ம துணிகரமா செஞ்சோம்னு சொன்னா நம்முடைய பலத்தை இழந்து போயிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு இழந்து போன பலனை திருப்ப தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம அந்த வசனத்தை வாசிச்சோம். இந்த இடத்துல பார்க்கும்போது தன்னுடைய பலத்தை இழந்து போன சிம்சோன் தேவனிடத்தில் கதறி ஜெபித்த ஒரு ஜெபமாய் இந்த வசனம் காணப்படுகிறது. நீங்க நினைக்கலாம், இவனை இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன். நம்ம ஒரு பாவத்தை நம்ம துணிகரமா செஞ்சிட்டோம்னா நம்ம மனசுல நம்ம தோணிக்கிட்டே இருக்கும், அதை நம்மளால மறக்கவே முடியாது. நான் இந்த காரியத்தை செஞ்சதுனால தான் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, இந்த காரியத்தை நான் செய்யாமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன், இந்த காரியத்தை என் பிள்ளைங்க செஞ்சதுனால இப்படி ஆயிடுச்சு, ஐயோ நான் என் வாலிப வயதில் நான் இந்த காரியத்தை நான் பண்ணினதுனால இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். அதை உங்களால் மறக்க முடியாத ஒரு அனுபவமாய் காணப்படலாம். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் இழந்து போன பலனை நமக்கு திருப்பி தர வல்லவராயிருக்கிறார். சிம்சோனை போல நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் கதறும் பொழுது ஆண்டவர் நமக்கு இரக்கம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோனை நம்ம பார்த்தோன்னு சொன்னா இந்த இடத்துல அவன் தேவனை விட்டு தூரமாய் போகிற ஒரு அனுபவமாய் காணப்பட்டது. தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை அவன் இழக்கிறான். அவங்க தகப்பன் தாயோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை அவன் இழக்கிறான். தன்னுடைய பலத்தை இழக்கிறான். அவன் பிடிப்பட்ட பொழுது அவனுடைய கண்களை இழக்கிறான். கடைசியா பார்த்தோன்னு சொன்னா அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய மரியாதை எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறான். எல்லாவற்றையும் இழந்து போனாலும் அவனுக்குள் ஒரு நம்பிக்கை காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட ஜெபிக்கிற கிருபையை அவன் இழந்து போகவே இல்லை. அவனுடைய கிருபையை அவன் இழந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. அது நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாது. நாம் ஆண்டவரை விட்டு விலகி தூர போனாலும் கூட அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகவே மாட்டார். எப்படி இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தூர போயிட்டான், அவன் இஷ்டத்துக்கு அலைகிறான். தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அதை அவன் உணரவே இல்லை. நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கலன்னா நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதே மாதிரிதான் அந்த இளைய குமாரன் கடைசி மனம் வருந்தி தகப்பன் கிட்ட வரும்போது தூரமா பிள்ளை வர்றதை பார்த்துட்டு தகப்பன் சொல்லலை, நல்லா அனுபவிச்சல்ல, வந்து என்னைய தாங்கு, என் காலில் விழு, மன்னிப்பு கேளு அப்படின்னு தகப்பன் சொல்லலை. ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். அதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். இந்த கால வேளையில் நாமும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் இழந்து போன பலன் என்னுடைய மீறுதலினால் இருந்தது என்று சொன்னால் ஒரு விசையாய் மன்னிங்க என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் நாம் ஓடி வரும் பொழுது கர்த்தர் நம்மை அணைத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சிம்சோன் ஆண்டவர் அப்படி விட்டாரா? விடவே இல்லை. ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அவன் இழந்து போன பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். தேவன் அவனை பலப்படுத்தவே பலப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இழந்து போன பலன் அவனுக்குள்ளாய் வந்தது. அவன் தன்னுடைய அடுத்த வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா நமக்கு தெரியும். நீங்க சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களிலும் ஒன்றை தன் வலது கைகளினாலும் மற்றொன்றை தன் இடது கைகளினாலும் பிடித்து, என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கிறையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருடைய பலன் சிம்சோன் இடத்துல இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நாமும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய குறைகளை சொல்லி நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நாம் இழந்து போன பலனை ஆண்டவர் திருப்பி கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இழந்து போன பலனை ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுப்பார். இரண்டாவதாக, நாம் இழந்து போன சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு சந்தோஷமே இல்லை? கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட நீங்க நம்பி வந்திருக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துல உங்க மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே உள்ள பிரச்சனையில, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள பிரச்சனையில, உங்க கூட பிறந்தவர்களுக்கும் உள்ள பிரச்சனை, எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசியுங்கள் சங்கீதம் 51வது அதிகாரம் 12வது வசனம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம தாவீதை குறித்து நம்ம பார்க்கலாம். தாவீதோட ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. முதலாவது நான் சொன்னேன் சிம்சோனுடைய ஜெபம். இரண்டாவதாக தாவீதின் ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. இதுல தாவீது சொல்றாரு, இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு கொடும். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, தாவீது ஒரு பாவத்தில் விழுந்து போகிறாரு. விழுந்து போனதுக்கு அப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் அவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் தாவீதிற்கு உணர்த்துகிறார். உணர்த்தும் பொழுது தாவீது அதை மிகவும் மன குமுறலோடு, மிகவும் மன பாரத்தோடு, ஐயோன்னு இப்படி ஒரு தப்பை நான் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன கஷ்டப்பட்டு இந்த சங்கீதம் 51 அவர் எழுதுகிறார். நீங்க ஃபுல்லா வாசித்தீங்கன்னா தெரியும். அதுலதான் அவர் சொல்றாரு, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்துல தாவீதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் தாவீதை குறித்து. என்ன சாட்சி கொடுக்கிறார்? என் இருதயத்திற்கு ஏற்றவன். எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? ஆனா தாவீது எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா, நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். என்னுடைய வாலிப வயசுல நான் பைபிள் காலேஜில் இருக்கும்போது படிக்கும் போதெல்லாம் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாவீது ரொம்ப பிடிக்கும். அவர் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு நான் சாட்சி கொடுத்த தாவீது கர்த்தருக்கு விரோதமாய் பண்ணும் பொழுது உண்மையே ஆண்டவராலே அதை தாங்க முடியல. ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. கண்டிக்கும் போது மறுபடியுமாய் அவனுடைய ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று அவர் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதாங்கிறது தாவீதுக்கு தெரியும். இருதயத்திற்கு ஏற்றவனாகிய தாவீது தன்னுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என்பதை அவர் ரகசியமாய் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்கள் இழந்து போன சந்தோஷம், நீங்கள் இழந்து போன சமாதானம், நீங்கள் இழந்து போன நிம்மதி, நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். ஐயோ, நிறைய பேர் நம்மளே சொல்லுவோம், அந்த நாட்டில் நான் நினச்சி பார்க்குறேன் எவ்வளோ சந்தோஷமா. நிறைய பேர் நம்ம கூட பழகுனவங்க சொல்லுவாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வந்தா சொல்லுவாங்க. ஆனால் பிரதர் குணசீலனை சொல்கிறேன், அவர் அடிக்கடி சொல்லுவார், சிஸ்டர் நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால்
நம்ம எவ்வளோ சந்தோஷமாக எல்லாத்தையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நான் அதை நினச்சி பார்க்குறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊழியத்துக்கு போவோம், சேர்ந்து வருவோம். இப்படி நிறைய அனுபவங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், என் பிள்ளைங்களோட நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், என் பெற்றோரோட நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், எல்லாத்தையுமே நான் இழந்துட்டு இன்னைக்கு நான் தனிமரமாக நிற்கிறேனே, கண்ணீரோடு நான் இருக்கிறேனே, இந்த காரியம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பல வேளைகளில் கண்ணீர் சிந்துறோம் ஆண்டோடைய சமூகத்தில். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, உங்களுடைய நொறுங்குண்ட உடைக்கப்பட்ட உங்களுடைய அதை நம்ம வாசித்தோம், இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் அதை சரி செய்து இழந்து போன சந்தோஷத்தை இரட்டத்தனையாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். இழந்து போன செல்வம். சொல்லுங்க, இழந்து போன செல்வம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இழந்து போன செல்வம். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எங்க அப்பா எங்க தாத்தா எவ்வளவு பணக்காரர் தெரியுமா, அந்த ஊரே அவருக்குள்ளதுதான், அதுல எங்க ஊர்ல பாதி இடம் எங்க அப்பாக்குள்ளது, எங்க தாத்தாக்குள்ளது, ஆனா இன்னைக்கு நாங்க ஒன்றும் இல்லாம நிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இழந்து போன செல்வங்கள். நிறைய பேருக்கு அப்படிதான், எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்களா? ஆண்டவர் இழந்து போனதை திருப்ப தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசியுங்கள் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். ஆமென். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க? நீங்க இழந்து போன சொத்து, நீங்க இழந்து போன மண்ணு, நீங்க இழந்து போன பணம், எல்லாவற்றையும் ஆண்டவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்வாராக. அல்லேலூயா. சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்வாராக. இந்த இடத்துல நம்ம தாவீதை குறித்து தான் பார்க்குறோம். இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. பெலிஸ்தியரின் தேசத்திலிருந்து சிக்லாகு அப்படிங்கிற பட்டணத்திற்கு வரும் பொழுது அந்த பட்டணம் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டிருப்பதை தாவீது பார்க்குறாரு. இந்த இடத்துல அவனுடைய மனைவி பிள்ளைகளை யாரு சிறைபிடிச்சு கொண்டு போயிட்டாங்க? அமலேக்கியர் என்ன பண்றாங்க? சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப தாவீதுக்கு என்ன இல்லை? மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் யாரு? எதிரிகள் என்ன பண்றாங்க? சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. 4வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டு சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாம் தாவீதை விட்டு போயிடுச்சு. இப்ப தாவீதுக்கு தெரிஞ்சது என்னது? அழ மட்டும்தான் தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரிதான் உங்களுக்கும் எனக்கும். எல்லாமே போயிடுச்சு, என் கண்ணீர் மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அந்த கண்ணீரை நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வடிக்கும் பொழுது கர்த்தர் இழந்து போனவற்றை திருப்ப தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்னு சொன்னா, எல்லாம் போயிடுச்சு, போனாலும் அடுத்தும் ஒரு வேதனை தாவீதுக்கு காத்திருந்தது. அது என்னன்னு சொன்னா, அவனுடைய சொந்த வீரர்களே என்ன பண்றாங்க? தாவீதுக்கு விரோதமா எழும்புறாங்க. நம்ம கிட்ட பணம் இருந்தா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் தேடி வருவாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, எங்க அப்பா நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, தினமும் எங்க வீட்டுக்கு கெஸ்ட், தினமும் சொந்தக்காரங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சிக்காகி முடிச்சதுக்கப்புறம் யாருமே எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க வரவே இல்லை. நாங்களும் ஹாஸ்டலில் இருந்தோம். அப்புறம் திருமணமாகி வந்துட்டோம். எங்கள் அப்பாவுக்கு சிக்காக இருக்கும்போது எங்கள் அம்மா மட்டும்தான் பார்த்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சார். எங்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிடலை, ஆண்டவர் வழி நடத்தினார். ஆண்டவரே வழி நடத்தினார்னு தான் சொல்ல முடியும்.
எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு அந்த கிராமத்தில் எங்கள் சொந்த ஊர் வந்து வேற ஒரு ஊர், ஆனால் எங்கள் அம்மா வேலை பார்த்ததுனால இன்னொரு இடத்துல இருந்தோம். அங்கேயும் ஒரு வீடு வாங்கி அங்கே தான் எங்கள் அப்பா இறந்தாங்க. இறக்கும்போது அவ்வளோ சொந்தக்காரங்க. அப்போ அந்த தெருவில் உள்ள ஜனங்கள்லாம் எங்கள் அம்மா கிட்ட கேட்டாங்களாம், இவ்வளோ பேர் உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ஒரு நாளும் இத்தனை பேர் வந்ததே கிடையாது உங்களை பார்க்குறதுக்கு. இந்த இவரை வச்சுட்டு 2 வருஷம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, யாருமே வரலையே அப்படின்னாங்க. இப்போ நம்ம நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் சொந்தம் கொண்டாடிட்டு வருவாங்க. தூரத்து சொந்தக்காரங்களாம் நீங்கள் எனக்கு சொந்தம்னு வருவாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்படும் போது நம்மக்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. அப்போ நம்முடைய கண்ணீர் தான் நமக்கு உணவாகும். நிறைய இடத்துல நம்ம பார்க்க, என் கண்ணீரே எனக்கு உணவாயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கண்ணீருக்கு நான் பலன் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா தெரியும், ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறாரு. இந்த இடத்துலையும் தாவீது தான் கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, நான் போகவா ஆண்டவரே, தொடர்ந்து அவங்கள பின்தொடரவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனையை தாவீது கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நீ பின்தொடர், அதை நீ பிடித்துக்கொள், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாத, நீ துவண்டு போகாத, நீ மடிந்து போகாத. அதற்காக உன்னை நான் அழைக்கல. நீ தொடர்ந்து முன்னேறு, நீ போ, தைரியமா போ. நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கரத்தை பிடித்து உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்த்தோன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட தாவீதிற்கு ஒன்று தெரியும், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். என்னுடைய வாழ்க்கையில அவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். நான் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தில் தாவீது முன் சென்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே நீ மறந்துட்டீரா, இந்த வசனத்தை என்கிட்ட சொன்னீர, நீ மறந்துட்டீரா நீங்க கேட்கலாம். இல்லவே இல்லை. நீ மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். அவர் மறவாத தெய்வம், மாறாத நேசர். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோன்னு சொன்னா, தொடர்ந்து 30:19 எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். அவர்கள் கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் திருப்பி கொள்வீர்கள். நீங்க இழந்து போன பெயர், நீங்கள் இழந்து போன நிந்தையான அனுபவங்கள், நீங்கள் இழந்து போன பணம், நீங்கள் இழந்து போன சந்தோஷம், நீங்கள் இழந்து போன சமாதானம், நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மளை பார்த்து சொல்றாரு. ஏசாயா 41:13 வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். பயத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. சொல்லுங்க, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ இழந்து போன சமாதானத்தை நான் உனக்கு தருவேன், நீ இழந்து போன சந்தோஷத்தை நான் உனக்கு தருவேன், நீ இழந்து போன பலத்தை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. நீ இழந்து போன செல்வத்தை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதோடு இருந்த தேவன் நம்மோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து இழந்து போனதை கர்த்தர் கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி யோசேப்பிலே எகிப்திற்கு அதிபதியாக ஆண்டவர், எகிப்திலே யோசேப்பை ஆண்டவர் அதிபதியாக வைத்தார். ஹல்லேலூயா. யோபுவோட வாழ்க்கையில பார்த்தோன்னா, பிசாசுனால சோதனை வருது, பிசாசுனால அவன் ஆண்டவர் அதை அனுமதி கொடுக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து போறான் யோபு. ஆனாலும் கூட யோபு ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது முன்னிலைமையை பார்க்கிலும் இரண்டத்தனையாக யோபு சகலவற்றையும் திருப்பிக் கொள்கிறான். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு பேசின காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வேன், ஆண்டவரே சகலவற்றையும் நான் திருப்பிக் கொள்வேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே
மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்த நோக்கம் இழந்து போன காரியங்களை உங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இழந்து போனதே ஆண்டவரே நீங்கள் இரண்டத்தனையாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாமே, ஸ்தோத்திரம் இயேசுப்பா. சிம்சோன் அப்பா எல்லாவற்றையும் இழந்து போனாலும் ஜெபத்தை விடாமல் தொடர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே, அவன் இருந்த பொழுது எதிரிகளை வீழ்த்தினதை காட்டிலும் அவன் இறக்குற நேரத்தில் அநேகரை வீழ்த்தினான் ஏசப்பா. அப்பா நாங்கள் ஜெபத்தால் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்வோம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு ஜெயத்தை கட்டளிடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அப்பா நீர் சமீபமாக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நோக்கி பார்க்கிறவரே அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் நொறுகுண்ட இருதயத்தை பார்த்து நீர் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. பயப்படாதே, நான் உனக்கு துணையில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் எந்த காரியத்தில் நாங்கள் பயப்படலை ஏசப்பா. நீர் எங்கள் துணையாளர், நீர் எங்கள் தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் உண்மையே நம்பி நடத்துகிறோம். நீரே எங்களுக்காய் உண்டான எல்லாவற்றையும் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாக்கு கொடுத்து ஆண்டவரே நீர் வாக்கு தத்தம் மாறாத தேவன் ஆண்டவரே. இயேசுவை உயர்த்தின தேவன், யோபுவை மீண்டும் ஆசீர்வதித்த தேவன், நீர் எங்களையும் உயர்த்த வல்லவர் ஆண்டவரே. இழந்த சந்தோஷம், சமாதானம், செல்வம் ஆண்டவரே, சரீர சுகம் எல்லாவற்றையும் மீண்டும் எங்களுக்கு இரட்டத்தையாய் தருகிற தேவன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தது ஒரு 10 நிமிடம் சிஸ்டர் ரீட்டா சிஸ்டம்னு தேவனுடைய வார்த்தை நம்மளோட பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டலாம். ஒரு 10 நிமிஷம் நான் தான் கேட்டேன் பாஸ்டர்கிட்ட. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்கன்னு கேட்டேன். அவர் கொடுத்துருக்காரு. நம்மளை தெபோராளை போல பெண்களை சபையில் கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க செய்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது வந்து மெசேஜ் கிடையாது. மெசேஜை நம்ம எவ்வளோ கேட்டுட்டோம். ஒரு சில நேரங்களில் தேவ வசனம் வந்து நம்ம வாழ்க்கையில் அந்த நேரத்தில் நமக்குள்ள உயிரோடு உயிராக கலக்கும். அந்த வசனங்கள் பார்த்திங்கன்னா நம்ம படிப்போம், அந்த வசனத்தை 1000 முறை கேட்டிருப்போம். ஆனால் அந்த வசனம் ஒரு சில நேரத்தில் கர்த்தர் நம்மளோட பேசிக்கொண்டே இருப்பார். போன வருஷம் இதே மாதம் பாஸ்டர் வந்து எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 34 படித்து எல்லாரையும் மனப்பாடம் பண்ண சொன்னார். எல்லாருமே படித்தோம். ஆனால் சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் அதை மனப்பாடமாக சொன்னாங்க. நம்ம பெரியவங்க யாருமே அதை சொல்லலை. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறேன். கதர்காம் ஹாஸ்பிட்டலில் லைனில் உட்காந்துருக்கிறேன். எனக்கு ஒரு வசனம் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த 34ஆம் சங்கீதத்தில் 12-13 வசனம், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? கேள்வி கேட்குறாரு ஆண்டவர். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? அடுத்து பாருங்க, ஆன்சர் வருது அதுலேயே. தன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். இது ரொம்ப நேரமாக என்கிட்ட ஆண்டவர் இந்த வசனத்தின் வழியாக பேசிகிட்டு இருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன், ஏதோ ஒரு வசனம் ஓடி, பயம் ஒரு பக்கம், அப்படியே அந்த காஞ்ச மல்லாட்டை கட கட கடன்னு ஆடும் பாருங்க,
அது போல் வயிறு இதயம் எல்லாம் ஆடுது கட 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 கடன்னு. பேசும்போது தான் நம்ம பலனாக இருக்கிறோம், ஆனால் பேசுகிறவங்க எப்போயுமே ரொம்ப பயப்படுவாங்க. அப்படி எனக்கு ஒரு பயம். இந்த பயத்துலேயும் இந்த வசனம் வேற எனக்கு மனசில் போயிட்டே இருக்கு. அப்புறம் நான் அதை ரொம்ப கவனிக்கிறேன். ஏதோ ஒரு வசனம் போயிட்டே இருக்கு நம்ம மனசில். இது என்ன வசனம் அப்படின்னும் போது கர்த்தர் கொஸ்டினையும் கேட்குறாரு, ஆன்சரையும் கேட்குறாரு. அதில் பாருங்கள், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு புரியுதுங்களா? நம்ம பெண்கள் ஜெபம், நம்ம பாவமே நம்ம எதில் பண்ணுவோம் தெரியுமா? வாயால் மட்டும்தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு பாவமே இல்லை, இதெல்லாம் ஒரு காரியமே இல்லை. நம்ம என்ன கொலை செய்கிறோமா, குடிக்கிறோமா, திருடுறோமா, நம்ம என்ன செய்கிறோம்? கோவம் வந்தால் கத்துறோம், கோவப்படுத்துகிறாங்க, நம்ம கத்துறோம். இது நமக்கு பாவமே இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்மளை நாமே நினச்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் உதடுகளை பொல்லாப்புக்கும் என்ன சொல்லுமா கபட்டு வசனிப்புக்கும். கபட்டு வசனிப்புனா என்னன்னு நமக்கு தெரியும்ல. இப்போ நீ வருவ, உனக்கு சாதகமாக ஒரு கதை பேசுவேன். நீ போனவுடனே இன்னொருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கு சாதகமாக ஒரு கதை பேசுவேன். அப்போ அவங்களுக்கு ஏற்றபடி நம்ம பேசுகிற வசனங்கள் தான் என்னது? கபட்டு வசனிப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதை செய்யக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் அது சின்ன பாவம், அது என்ன நம்மளை பண்ணிடும். அப்படி கிடையாது. நம்ம நியாயாதிபதி புக்கில் படிச்சிருப்போம். இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுறாங்க? யோர்தானை கடந்து வர்றாங்க, கானானை சுதந்தரிக்க போகிறாங்க. முதலாவது எதை சுதந்தரித்தாங்கன்னா எரிகோ பட்டணத்தை சுதந்தரிக்கிறாங்க. அந்த எரிகோ பட்டணத்துடைய மதில்களை பற்றி நம்ம படிக்கும்போது அந்த மதில்கள் மேலே என்ன பண்ணுது? ராஜாவின் ரதங்கள் போணுச்சான். அந்த குதிரை பூட்டிய ரதங்கள் அந்த மதில்கள் மேலே போணுச்சான். ராகாப்பை பற்றி படிக்கும்போது அந்த மதில் அலங்கத்தின் மேலே தான் அவள் குடியிருந்தாள்னு சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ அந்த மதில் எப்படி இருக்கும்? ஒரு சுவர் மாதிரி இருந்திருக்காது. இப்போ நம்ம வீடு கட்டும்போது கட்டிக்கிற சுவரை போல் ஒரு 10 மடங்கு இருந்திருக்கும்ல. அப்போ தான் அது மேலே ரதம் போயிருக்கும். அப்போ இவங்க பார்க்குறாங்க இஸ்ரவேலர்களை, இவ்வளோ பெரிய மதில், இது எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்னாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், 6 நாள் போங்க, ஒரு முறை சுற்றிட்டு நீங்கள் பாளையத்துக்கு வந்துடுங்க. 7ஆம் நாள் போங்க, 7 தரம் சுற்றி எக்காலம் ஊதும்போது நீங்கள் சத்தமாக இது பண்ணும்போது கர்த்தர் அந்த மதிலை உடைத்தார்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த பயம், அந்த மதிலை குறித்த பயம், அந்த எரிகோ பட்டணத்தை குறித்த பயம். கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு பரிசுத்தமாக இருங்க, நாளைக்கு அற்புதங்களை பார்ப்பீங்கன்றாரு. அந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் போய் என்ன பண்ணிட்டாங்க? அந்த பெரிய மதிலை உடைத்து அந்த எரிகோ பட்டணத்தை கைப்பற்றுறாங்க. அடுத்து பார்த்தா அடுத்து எங்கே போகணும்? ஆயி பட்டணத்துக்கு போகலான்றாங்க. அது சின்ன பட்டணம். அப்போ கேட்குறாங்க, எத்தனை பேர் போகணும்? அது சின்ன பட்டணம், அதுக்கு நிறைய பேர்லாம் போக தேவையில்ல, சும்மா ஒரு 3000 பேர் போனால் போதும், அவங்கள அடித்து போட்டு நம்ம தேசத்தை பற்றி கொள்ளலான்னு. அப்போ அவங்க 3000 பேர் போகிறாங்க, 36 பேர் அதில் மரித்து போகிறாங்க, வெட்டுண்டு ஒடியாடுறாங்க. யோசுவா அழுவுறாரு, ஆண்டவரே ஏன் இப்படி நடந்தது? இவ்வளோ பெரிய எரிகோ பட்டணத்தை ஜெயிச்ச எங்களால் இந்த சின்ன ஆயி பட்டணத்தை எங்களால் ஜெயிக்க முடியலையே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆகான் என்ன பண்ணான்? ஆண்டவர் சொன்னார், எரிகோ பட்டணத்தில் எதையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் சுட்டெரிக்கணும்னாரு. ஆனால் ஆகான் என்ன பண்ணான்? அந்த பொன் பாலங்கள், அந்த வெள்ளி இது வஸ்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்தில் அது நம்ம எல்லாம் படித்தது தான். இப்போ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பெரிய பாவங்கள் தான் பாவங்கள் அல்ல, இந்த சிறிய பாவங்கள் தான் நம்மளை என்ன பண்ணிடும்? நொறுக்கிடும். அப்போ நம்ம இந்த சின்ன பாவம் வாயால் செய்கிறோம். நான் என்ன பண்ணுவேன்? என்னை கோபத்துக்கு உள்ளாக்குறாங்க. ஆமாம், நம்மளுடைய விசுவாசத்தின் அளவுகோலை நிர்ணயிக்கும்படியாக நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் சத்ருவாக தான் இருக்கும். நீ வழியே போனாலும் நம்மளை சீண்டி சண்டை வாங்குவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் பார்ப்போம், சோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏசப்பா ஏசப்பான்ட்டு போயிடுவோம். 2 நாள் பார்ப்போம், சோத்திரம் சோத்திரம் ஏசப்பா இந்த சத்துருக்கு என்ன விளக்குங்க விளக்குங்கன்ட்டு போயிடுவோம். 3ஆம் நாள் என்ன தெரியுமா? நீயா நானா பார்ப்போம் வரியா? அவங்கள விட போல்ட்டாக இறங்குவோம்.
இதுதான் நம்ம செய்கிற சின்ன பாவம். அப்போ ஜென்ம பாவம் அது அது நம்ம இடையில வர பாவம் இல்லை. நம்ம பிறக்கும் பொழுதே கோபம், பொறாமை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஜென்ம சுவாபம். தாய்க்கு இருக்கிற, தகப்பனுக்கு இருக்கிற பாவங்கள் நமக்கு என்ன பண்ணோம், கருவிலே வந்துடும். ஆனால் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருக்குள்ளே நம்ம வரும்பொழுது இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நம்மளை விலக்கணும். ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட அந்த இடத்துல, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நீ ஜீவன் வேணுன்ற, நன்மை வேணுன்ற, அதுக்கு என்ன நீ செய்யணும் தெரியுமா? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள். அப்போ நம்ம தனிமை, நமக்கு வியாதி வந்தால் நமக்கு மட்டும்தான் வருது. ஆப்ரேஷன் பண்ண நம்ம மட்டும்தான் போகிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம தான் அனுபவிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இவரால் கணவரை காட்டுறோம், இந்த ஆளால் தான் நமக்கு, இந்த நம்ம பிள்ளைங்களை காட்டுறோம், இவனால் தான் நமக்கு, நம்ம சுற்றி தான் இந்த பொம்பளையால் தான் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல, ஐயோ இவன் பிசாசு மாதிரி எப்போ பாரு குறைச்சலை கொடுத்துனே இருக்கிறான்னு நம்ம மற்றவர்களையே காட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஏற்ற வேலையில் அந்த வசனத்தை எனக்கு அந்த ஆஸ்பத்திரியிலே விளக்குறாரு. நான் இந்த வசனம் நம்ம எங்கேயோ படித்தோமே, இது எங்கே படித்தோமே அப்படின்னு போது அப்போ எனக்கு போன வருஷம் பாஸ்டர் நம்மளை இதை மனப்பாடம் பண்ண சொன்னார அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யாராச்சும் ஒருத்தவங்க படிங்க. உன்னத பாட்டு 2:15. இதோ முடிச்சிடுறேன். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. அப்போ பூவும் பிஞ்சுமா, ஆனால் சின்ன சின்ன பாவங்கள். நம்ம என்ன தெரியுமா, நமக்கு தெரியும், ஒரு நிலம் பயிர் செய்யும்போது எல்லாம் பண்ணிவிட்டு அந்த சோளமாக இருந்தாலும் அந்த நெல்லாக இருந்தாலும் அது மல்லாட்டையாக இருந்தாலும் அந்த பூவு விடும்பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 நாளைக்கு அங்கே தான் இருப்பாங்க அந்த கொள்ளைக்காரங்க. ஏதாவது கருப்பு காக்கா மாதிரி ஏதாவது ஒன்று கயிறு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, இல்லைன்னா படப்படன்னு அடிப்பாங்க. அந்த நாட்களில் ரொம்ப, ஏன்னா அந்த பூவினுடைய அந்த வாசனை, அந்த பயிரினுடைய அந்த பாலின் வாசனைக்கு எங்கே இருக்கிற குருவிகளும் பறந்து வரும். அந்த நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் தான் அதனுடைய பலனை நம்ம பார்க்க முடியும். அப்போ கர்த்தர் நமக்காக கொடுத்த அந்த விசுவாசம், அவருடைய விசுவாசத்தை நமக்கு கொடுத்ததால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய வசனம் அவர் நம்ம உள்ளத்தில் அவர் கொடுத்தாரு. அவர் நம்ம மேல் காட்டின இரக்கம், அவர் நமக்கு செய்த நன்மைகள், இவையெல்லாம் என்னது, பூவும் பிஞ்சுமா நம்ம உள்ளத்தில் இருக்குது. அவ்வளவு நன்மையை நம்ம ஆண்டவருக்கு பூவும் பிஞ்சுமா இருக்கும் பொழுது இதை நம்ம அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படி சொன்னான்னு நம்ம வாயை அறிக்கை பண்ணி நம்ம அதை கெடுத்து போட்டுட்டோன்னு வச்சுங்க, அப்புறம் கனி எங்கேருந்து கொடுக்க முடியும்? பூவும் பிஞ்சிலே நம்ம போயிடுது எல்லாம். அந்த பூவும் பிஞ்சுமாய் நமக்குள்ள தேவன் நம்மை வளர்த்து எடுக்கிற காரியங்கள், இந்த காக்கா குருவிகள் கொத்தி போடுற அளவுக்கு குழி நரிகளும் குழி முயற்சல்களும் நரிகளும் இவைகளெல்லாம் என்ன பண்ணோம், பிடுங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கனி கொடுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டது, யாரை குறித்தும் நீங்கள் கண்டுக்காதீங்க. பிள்ளையாக கூட இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், பேர பிள்ளைகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், அக்கா தங்கச்சி சகோதரர்களாக கூட, தயவு செய்து யாரையுமே பார்க்காதீங்க. உங்களை குறித்து மாத்திரம், அதாவது நன்மை என்பது வேறு, ஆனால் நம்மளுடைய ரட்சிப்பு என்பது வேறு, விசுவாசம் என்பது வேறு. இதை மட்டும் கவனம் வச்சு நம்மளுடைய நாவை முடியவே இல்லைங்க. அவ்வளோத்தனை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே ஒரு விசை இறங்குங்க. எப்படி சிம்சோன் கேட்டார் பாருங்க, ஆண்டவரே இந்த ஒரு விசை மட்டும் எனக்கு பலனை கொடுங்க அப்படின்னு கேட்டார்ல, அதுபோல் நான் ஆண்டவரே இந்த ஒரு விசை இறங்குங்க, எனக்கு இந்த கேன்சர் ரிசல்ட் வரக்கூடாது, எனக்கு தயவுசெய்து இறங்குங்க, இனிமேல் என் நாவை நான் பொல்லாப்புக்கு கொடுக்க மாட்டேன்னா. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டுக்காரர் ஒரே கதையை 3 வாட்டி கேட்டார், 4 வாட்டி கேட்டார். எனக்கு கோவம் வந்துடுச்சு. இது என்ன ஜென்மஸ்வபம் பழகி போச்சு நமக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாற்றணும். கர்த்தர் அதற்கு உண்டான பலனை கொடுப்பார். எரேமியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும்
பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டவனே நம்ம மனசு மாறுது. ஏசப்பா தான் எனக்கு, எங்கே போனாலும் இயேசு தான் எனக்கு, அல்லேலூயா ஆமேன் ஸ்தோத்திரம். ஆனால் சண்டை போட்டால் அப்படியே ஏசப்பா கொஞ்சம் நேரம் அப்படி நில்லுங்களேன், நான் இந்த சண்டையை போட்டு வந்துடுறேன் அப்படின்றோம். சர்ச்சுக்கு வரும்போதே அங்கேயே பாதி வழியில் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறோம். மன்னிச்சிருங்க ஏசப்பா, மன்னிச்சிருங்க, நான் ஆராதனைக்கு வரேன், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ஆனால் சபையை விட்டு அப்படி போன உடனே அடுத்த செகண்ட் அந்த மறுரூபம் மாறி போயிடும். இங்கே வந்தோடனே மறுரூபம் ஆகிடுவோம், அங்கேருந்து போனாலும் மறுரூபம் ஆகிடுவோம். இது நம்மளுக்குள்ளே இருக்குல்ல தான். இப்போ நான் பேசுகிறது எனக்குள்ளே இருக்கிற காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது மெசேஜ் கிடையாது, இது அனுபவம். கர்த்தர் பேசின வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நம்ம மனம் புதுசாகிடுச்சு. கர்த்தருக்குள்ளே நம்ம வரும்போது, நம்ம ரட்சிக்கப்பட்டு வரும்பொழுது அந்த விசுவாசத்தின் அளவுகோல் எப்படி நமக்கு உறுதியாக இருந்துச்சு, எவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருந்தோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். கர்த்தருடைய வசனம் நம்மளை உயிர்ப்பித்தது. அவருடைய எப்படி ஆலயத்துக்கு போகணும், ஜெபிக்கணும், கர்த்தர் கர்த்தர் விசுவாசம் விசுவாசம் அவ்வளோ ஒரு. ஆனால் நாட்கள் போக போக என்ன பண்ணிடுச்சு, மழுங்கி போகுது. அப்படியா இல்லாதபடி நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் யார் வேணாலும் நம்மளை நொறுக்கலாம், ஆனால் நாம் நிலைத்து இருக்கணும். அப்போ மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ என்ன பண்ணணும், நம்ம மறுரூபமாகும். மீண்டுமா அந்த முதல் வசனத்தை சொல்கிறேன். நன்மையை காணும்படி, நம்ம நன்மையை பார்க்கணுன்னா ஜீவனை விரும்பி, இதில் இன்னொரு வசனம் நீடித்த ஆயுளின் நாட்கள். ஃபஸ்ட்டு என்ன வேணும், நன்மை. நமக்கு நன்மையான காரியங்கள் நடக்கணும்னா, நம்ம ஜீவனோடு இருக்கணும்னா நீடித்த நாட்களை, அதிகமான நாட்கள். அபேட்சிக்கிற மனுஷன் யார்? தன் நாவை பொல்லாப்புக்கும் தன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்ளுகிறவன். அப்படியாக தேவன் நம்ம பாவம் பெண்களுடைய பாவம் நம்ம ஆண்கள் குடிக்கிறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, அதை செய்கிறாங்க நம்ம சொல்கிறோம். அதை நம்ம பார்க்கவே வேணாம். ஆனால் நம்ம உதடுகளினாலேயும் நம்ம உள்ளத்தினாலேயும் நம்ம தேவனை விட்டு விலகாத ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படி கர்த்தரை கேட்போம். கர்த்தர் நமக்கு அதை செய்வாராக. ஆமீன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நாமம்
நம்மோடு தெளிவாய் தீர்க்கமாய் பேசியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலே நம்முடைய சகோதரிகளை தகப்ப